ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 28ல் 2.1.2 மெட்டாலிக் நேச்சர் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கேரக்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். The tendency of an element to form a cation by losing electrons is known as electropositive or metallic character. Okay. So, the tendency of an element to form a cation by losing electron is known as electropositive or metallic character. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ போரான் எடுத்துக்கிறோம். போரான் என்ன பண்ணுது? லாஸ் எலக்ட்ரான். இப்போ போரான் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ போரான் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் அந்த எலமெண்ட் மேலே க்ரியேட் ஆகும். ஓகே. இப்போ போரான் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டா போரான் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன? 3+. ஓகேவா? இப்போது இப்படி மாறுறது தான் electropositive character or metallic character. Okay. So the tendency of an element to form a cation by losing electron is known as electropositive or metallic character. ஒரு எலமெண்ட் அதோட எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு கேட்டையானாக மாறக்கூடிய டெண்டன்சி தான் அந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ஆர் மெட்டாலிக் கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் என்ன பண்ணுச்சு? 3 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிவிட்டு B3+ அயனாக மாறுச்சு. ஸோ இந்த டெண்டன்சி தான் போரானோட எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். ஓகே. ஸோ திஸ் கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். திஸ் கேரக்டர் இஸ் டிபெண்ட் ஆன் த அயனைசேஷன் எனர்ஜி. இந்த மெட்டாலிக் கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அயனைசேஷன் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கு. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? ஸோ அயனைசேஷன் எனர்ஜி is defined as the amount of energy is required when atom lose electron to form a positive ions. This is called ionization energy. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு எலமெண்ட் என்ன பண்ணுது? அதோட எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. ஓகே. ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து லாஸ் பண்ணும்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அயனாக மாறுறதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு ரெக்கையர்டு எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டம் இருக்குது, அதோட ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ஆட்டம் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். எப்படி லாஸ் பண்ணுன்னா வெளியிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்படி லாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் அயனாக மாறும். அப்படி பாசிட்டிவ் அயனாக மாறுறதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு ரெக்கையர்டு எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் required when isolated gaseous atom loss an electron to form a positive ion. This energy is called as ionization energy. Okay. ஸோ ஏங்கிற கேசியஸ் ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்து 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ண அந்த ஆட்டம்க்கு ரெக்கையர்டு எனர்ஜி தான் ionization energy. Okay. The amount of energy is required when an atom loss on electrons in outermost shell to form a positive ion. To form a positive ion, this energy is called as ionization energy. Okay. இந்த ionization energy என்ன ஆகுதுன்னா on moving top to bottom in a group. ஸோ descending in a group அப்படின்னு சொல்லுவாங்க. group means in a periodic table on moving down top to bottom periodic table மேலேருந்து கீழே வர்றது தான் என்னென்னா குரூப்ஸ். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரக்கூடிய குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீசஸ். ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் மீன்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி டிக்ரீஸ் ஆகுது? ஒன் எலமெண்ட் டு நெக்ஸ்ட் எலமெண்ட். போரானை விட அலுமினியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி
லோ. ஸோ கேலியத்துக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி, இண்டியத்துக்கு அதை விட லோ, தாலியத்துக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, ஸோ லீஸ்ட் எனர்ஜி இஸ் required to remove the electron from valence cell to form a positive ion in thallium. ஓகேவா, போரானோட கம்பேர் பண்ணும்போது தாலியத்துக்கு லீஸ்ட் எனர்ஜி இஸ் required, கம்மியான எனர்ஜி இருந்தாவே போதும், அது ஈஸியாக அதோட வேலன்ஸ் செல்லில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அயானாக மாறிடும். ஓகே, ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, ஒன் ஆட்டம் லாஸ் எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டம் அதோட வேலன்ஸ் செல்லிருந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அயனாக மாறுற கேரக்டர் தான், பாசிட்டிவ் அயனாக மாறுற அந்த பாசிட்டிவ் அயனாக மாற அந்த எலமெண்ட்டுக்கு ரெக்கையர்டு எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ அப்போ போரானை விட அலுமினியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி இஸ் லீஸ்ட் எனர்ஜி. லீஸ்ட் எனர்ஜி இஸ் required to remove the electron from valence cell in thallium. ஓகே, ஸோ அதனால தான் ஆன் மூவிங் டவுன் அ குரூப் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ், பட் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ். மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகுது, ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ். ஓகேவா, மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஓகே, ஸோ பாருங்கள், மெட்டாலிக் கேரக்டர் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, கவனிங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் அதுவும் 13 to 18th குரூப் பாருங்கள், 13 to 18th குரூப். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜிக்கு முன்னாடி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, effective nuclear charge ன்னு தெரிஞ்சுக்கணும். effective nuclear charge means the force of attraction between the center of the nucleus and outermost shell electron. ஸோ ஒரு ஆட்டமோட சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் அவுட்டரில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் effective nuclear charge. effective nuclear charge. So effective nuclear charge on moving from top to bottom is decreases. On moving from top to bottom in a group, ionization energy decreases, effective nuclear charge decreases. effective nuclear charge ஏன் decrease ஆகுது அப்படின்னா, on moving from top to bottom போரான்லேருந்து தாலியம் வரைக்கும் வர வர அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீசஸ். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது, குரூப்பில் மேலேருந்து கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போரான்லேருந்து தாலியம் வரைக்கும் வர வர என்ன ஆகுது, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். போரானுடைய சைஸ் சின்னது, அதை விட பெருசு அலுமினியம், அதை விட பெருசு கேலியம், அதை விட பெருசு இண்டியம், அதை விட பெருசு தாலியம். தாலியத்தோடைய சைஸு ரொம்ப பெருசு. ஓகேவா, ஸோ கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போரான் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் பட் ஹேவிங் ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மீன்ஸ் the attractive force between the attractive force between the nucleus and outermost shell electron is greater. Okay, so the nucleus is tightly attract to the outermost electron. ஓகே, நியூக்ளியஸ் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானை ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும். எதில், போரானில். காரணம் போரானுடைய சைஸு சின்னது. ஸோ ஸ்மாலர் இன் சைஸ், ஸோ ஹேவிங் ஹையர் effective nuclear charge. effective nuclear charge means the attractive force between the center of the nucleus and outermost electron. ஓகே, ஸோ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் போரானில் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிக்குது நியூக்ளியஸ் அவுட்டர் எலக்ட்ரானு. ஓகே, ஸோ அப்போ மோர் எனர்ஜி இஸ் required to remove the electron from valence cell in boron.
போரான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ண மோர் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அயனாக மாறும். ஓகே, பட் அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர அலுமினியம் பார்க்குறீங்க, அலுமினியத்தினுடைய சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு, கேலியத்துக்கு இன்னும் பெருசு, இண்டியத்துக்கு இன்னும் பெருசு, ஓகேவா, டேலியத்துக்கு ரொம்ப பெருசு. ஓகேவா, எப்படியுமே சைஸ் ரொம்ப பெருசுங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகேவா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அட்டாமிக் நம்பர் வச்சு பார்க்கலாம். போரானுடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 5. ஓகே, அட்டாமிக் நம்பர் இஸ் 5. அலுமினியத்துக்கு 13. இப்படியே போக போக என்ன ஆகுது? அட்டாமிக் நம்பர் இஸ் இன்க்ரீசஸ். அட்டாமிக் நம்பர் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் 5னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ 5, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆல்சோ 5. ஓகே, ஸோ போரானோட அட்டாமிக் நம்பர் 5 மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு தாலியத்துக்கு வர வர எலக்ட்ரான்ஸோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் மீன்ஸ் த எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போரானுக்கு பாருங்கள், போரானோட அட்டாமிக் நம்பர் 5. ஸோ போரான் ஹேவிங் 5 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, நம்ம அட்டாமிக் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னா, இது சென்டர் பார்ட் வந்து ஆட்டமில் நியூக்ளியஸ், அடுத்து கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிடலாம். 5ல் 2 முடிஞ்சிருச்சு. கே ஷெல்லில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல்த் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எல்த் செல்லில் என்ன பண்ணலான்னா 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம போரானில் 5 எலக்ட்ரான்ஸ் தான், நம்ம 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிற 3 எலக்ட்ரானை எல்த் ஷெல்லில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் 13. அட்டாமிக் நம்பர் 13 அப்படின்னா கவனிக்கணும், அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் இஸ் 13. இப்போ பாருங்கள், அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13. ஸோ ஹேவிங் 13 எலக்ட்ரான். ஸோ சென்டரில் நியூக்ளியஸ், அடுத்து கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிடலாம், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எல்த் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியும். 8 எலக்ட்ரான்ஸ் இதில் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8, டோட்டலாக 10 எலக்ட்ரான் ஓவர். ஸோ ரிமைனிங் 3 எலக்ட்ரான் இருக்குது. ரிமைனிங் 3 எலக்ட்ரானை எங்கே போடணும் அப்படின்னா எம்த் செல்லு தான் போடணும். ஓகேவா, எம்த் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். நமக்கு அலுமினியத்தில் 10 எலக்ட்ரான்ஸ் ஓவர், ரிமைனிங் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்க 3 எலக்ட்ரான்ஸை நம்ம எம்த் செல்லில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், போரானுக்கு கே ஷெல்லும் எல்த் ஷெல்லும் மட்டும்தான் வந்துச்சு, பட் அலுமினியத்துக்கு KLM வந்துருச்சு. ஸோ இப்படியே வர வர என்னாகுது அப்படின்னா போரான்லேருந்து தாலியம் வரைக்கும் வர வர number of electrons also increases, number of cells also increases. Cell increases means the extra electrons are entered into a new subcell. ஸோ அப்போ சப்செல் இன்க்ரீஸ் ஆக சைஸ் என்னாகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். போரான்லேருந்து தாலியம் வரைக்கும் வர வர சைஸு பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது போரான் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ், ஹேவிங் லெஸ்ஸர் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, பட் தாலியம் ஹேவிங் கிரேட், தாலியம் பார்த்திங்கன்னா லார்ஜர் இன் சைஸ் பட் ஹேவிங் லீஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். தாலியத்தோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா, ஸோ த சைஸ் ஆஃப் த தாலியம் இஸ் லார்ஜர் இன் சைஸ் கம்பேர் டு போரானோட கம்பேர் பண்ணும்போது தாலியத்தோட சைஸு ரொம்ப பெருசு. ஸோ பெருசாக இருக்கிறதுனால, பெரிய சைஸாக இருக்கிறதுனால என்னாகுதுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் இஸ் லெஸ். ஓகே, தாலியத்தில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா நியூக்ளியஸ் ரொம்ப கம்மியான ஃபோர்ஸில் தான் அவுட்டர் ஷெல்லை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே போதும், பேலன்ஸ் செல்லிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதில் தாலியத்தில். ஓகே, ஸோ லார்ஜர் இன் சைஸ், having low effective nuclear charge, least energy is required to remove the electron. So the ionization energy of thallium is low energy compared to boron. போரானை விட
போரானை விட தாலியத்துக்கு பார்த்திங்கன்னா less energy is required to remove the electron from valence cell. ஓகே, போரானோட தாலியத்தை கம்பேர் பண்ணும்போது தாலியத்துக்கு கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே போதும், வேலன்ஸ் செல்லேருந்து எலக்ட்ரான்ஸை நீக்கிடலாம். ஓகே, அப்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, இப்போ நம்ம குரூப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்னோம். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். ஓகே, atomic sizes increases. Nuclear charge, effective nuclear charge is decreases. ஓகேவா, effective nuclear chargeum ionization energyயும் decreases, and effective nuclear charge also decreases, ionization energy also decreases, but atomic size only increases in a group. ஓகேவா, சைஸ் மட்டும்தான் பெருசாகுது, அயனைசேஷன் எனர்ஜியும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் குரூப்பில் ஒன் எலமெண்ட்டும் நெக்ஸ்ட் எலமெண்ட் வர வர கம்மியாயிட்டே வருது. ஓகேவா, சரி, மெட்டாலிக் கேரக்டர் என்னாகுது? ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே வர வர மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் மீன்ஸ் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, பாருங்கள் குரூப் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா போரான் பார்த்தீங்கன்னா 13th குரூப்பில் போரான் இஸ் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, இன் அ பீரியாடிக் டேபிள் பாருங்கள், the element in P block, the element present in the lower left part are metal. பாருங்கள், லோவர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸாக இருக்குது, அப்பர் ரைட் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் நான் மெட்டல்ஸ், லோவர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். ஓகேவா, டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். லோவர் லெஃப்ட் பார்ட், ஸோ பி பிளாக்கில் லோவர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். ஓகே, பாருங்கள் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 13th குரூப்பில் பார்த்தீங்கன்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். 14th குரூப்பில் பார்த்தீங்கன்னா டின்னும் லெட்டும். 15th குரூப்பில் பிஸ்மத். 16th குரூப்பில் பொலோனியம். ஆல் ஆர் மெட்டல்ஸ். ஓகே, லோவர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். இன் பி பிளாக் அப்பர் ரைட் பார்ட்டில் இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம், அப்பர் ரைட் பார்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் மெட்டல்ஸ். பாருங்கள், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 13th குரூப்பில் நான் மெட்டல்ஸ் கிடையாது, பட் கார்பன் 14th குரூப்பில் கார்பன் இஸ் நான் மெட்டல். 15th குரூப்பில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் இஸ் நான் மெட்டல். 16th குரூப் ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் இஸ் நான் மெட்டல். 17th குரூப்பில் 17 and 18 groups all elements are non metals இல்லையா, நான் மெட்டல்ஸ். பாருங்கள், 17th குரூப்பில் இருக்கிற ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். அதுவே 18th குரூப்பில் இருக்கிற ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாம் நான் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போரான் having the properties intermediate between the metal and non-metals. 13th குரூப்பில் இருக்கிற போரான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கேரக்டருக்கும் நான் மெட்டாலிக் கேரக்டருக்கும் இன்பிட்வீன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் மெட்டாலுக்கும் நான் மெட்டாலிக் கேரக்டருக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் தான் என்னென்னா மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா, மெட்டலாய்ட்ஸ் மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள் 13th குரூப்பில் போரானஸ் மெட்டலாய்ட், 14th குரூப்பில் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் மெட்டலாய்டு, 15th குரூப்பில் ஆர்சனிக், ஆன்டிமனி மெட்டலாய்டு, 16th குரூப்பில் டெலூரியம் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, ஸோ போரான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், போரான் which is a metalloid having properties intermediate between the metals and non-metals. The atomic radius of boron is very small and has a very high relatively greater nuclear charge
These properties are responsible for the non-metallic character. ஸோ போரானோட நான்-மெட்டாலிக் கேரக்டருக்கு என்ன நேச்சர் அப்படின்னா, ரொம்ப ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கிறதுனால கிரேட்டர் நியூக்ளியர் சார்ஜ் போரானுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் நான்-மெட்டாலிக் கேரக்டர். ஓகேவா? நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறது தான் நான்-மெட்டாலிக் கேரக்டருக்கு ரீசனபிளாக இருக்குது. ஓகே, இந்த சப்சிக்வெண்ட் குரூப்ஸ் non-metallic character is increases. In 14th elements, carbon is non-metalloid, while silicon and germanium are metalloids. Okay, in 14th group சொல்லியாச்சு. In 15th group, nitrogen and phosphorus are non-metals. nitrogen and phosphorus வந்து non-metal. arsenic, antimony வந்து metalloids. 16th groupல பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் வந்து non-metals. டெலூரியம் metalloids, பொலோனியம் metals. கீழே இருக்கிற இந்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மெட்டாலிக் கேரக்டர் இண்டிவிஜுவலாக புக் பேக் கொஷின் இண்டிவிஜுவலாக 5 மார்க்கில் கேட்கலாம் அண்ட் 3 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? தரவாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்.